ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். தமிழ் ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ஆட்டி ஊற்றுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பல்லு நறுக்குன பூண்டு, தாளிக்கிறதுக்கு நீள நீளமாக அரிஞ்ச வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொத்தமல்லி தூள், தேங்காய் ஆட்டி ஊற்றுறதுக்கு எடுத்துக்கலாம். மீன் லோகு மீன் வாங்கியிருக்கேன் நான். இதில் முள் அவ்வளோவா இருக்காது. குழந்தைங்களுக்கு பயமில்லாமல் கொடுக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சத்தானதுங்கிறதுனால வாரத்தில் 2 தடவை கூட கொடுக்கலாம். முள் இருக்குது, அவசரத்தில் சாப்பிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. முள் நடுமுள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பயமில்லாமல் கொடுக்கலாம், உடம்புக்கும் நல்லது. இப்போ வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு வடசட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டுறதுக்கு, அதை போட்டுக்கலாம். அதில் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதோடனா நம்ம கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்குவோம். லைட்டாக 2 வணக்கிக்கலாம். ஏன்னா நான் வீட்டில் நெரிப்பேன். வீட்டில் நெரிச்சேன்னா அப்படியே போட்டுக்குவேன் குழம்புக்குள்ள. கடையில் வாங்கினா அது கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படி இருந்தால். அதனால் நான் தேங்காயோடு போட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆட்டிக்குவேன். இது அப்படியே ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் பல்லாக நறுக்கி வச்சாச்சு. நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி அந்த இதுவும் கொஞ்சம் லைட்டாக ஆறிச்சு. இதை போட்டு ஒன்றா ஆட்டிட்டு வந்துடலாம். அப்புறம் புளி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சூடு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன்னா புளி இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஆட்டிட்டு வந்துடுறேன். இப்போ குழம்பு தாளிக்கலாம். அகலமான பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கலாம். போட்டோம்னா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் தக்காளி வணங்கட்டும். வெங்காயம் தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நல்லா ரெட் கலராக அந்த எண்ணெயோடு நிற்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2 செகண்டு அந்த பச்சை வாசம் அடங்கினோன்னா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மல்லித்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம்.
நல்லா ஜாரில் தண்ணி கலந்து ஊற்றிக்குவோம். அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம புளி கரைச்சிட்டு வந்துடலாம். எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு புளி தண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்க போகுது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் அடங்கட்டும். அப்புறம் மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம மீனை உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு கெட்டியானோன்னா மீனை போட்டுட்டோம். இப்போ மீன் தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் மீன் கொதிச்சுக்கிட்டு இருந்தால் போதும். மீன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மீன் வெந்துருச்சு. ரொம்ப கலக்கக்கூடாது. கலக்குனா முள் அப்படியே கலண்டு வந்துடும். இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.